சோ சேட் என்னையா இப்படி பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சாம்பியன் ட்ரோஃபி தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கத்துல நம்மட நாகினி பாம்பு ஆட்டங்காற்றவனும் வெளியே போயிட்டான். அதே போன்று நம்மட பக்கத்து வீட்டுக்காரன் பாகிஸ்தானும் வெளியே போயிட்டார்கள் சாம்பியன் ட்ரோஃபியை விட்டு. பாகிஸ்தான் அதாவது நாகினி வெளியேறுவதை விட பாகிஸ்தான் இந்த சாம்பியன் ட்ரோஃபியிலிருந்து வெளியேறியது தான் மிகப்பெரிய ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு மிகப்பெரிய ஒரு இழிவான ஒரு விடயம். காரணம் பாகிஸ்தான் தான் தன்னுடைய சொந்த நாட்டிலே தான் சாம்பியன் ட்ரோஃபியை மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் நடத்தினார்கள். அப்படி இருக்கையில் பாகிஸ்தானே இந்த சாம்பியன் ட்ரோஃபியிலிருந்து வெளியேறி இருக்கின்றது. இது ஒரு பக்கம் பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருந்தாலும் நேற்றைய தினம் இதுக்கெல்லாம் முழு காரணம் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி பங்களாதேஷ் வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளுக்கான போட்டி. இந்த போட்டியை பங்களாதேஷ் வெற்றி பெற்றிருந்தால் ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும் பாகிஸ்தானுக்கு. ஆனால் பங்களாதேஷ் தோல்வி அடைந்திருந்தார்கள். இந்த போட்டி தொடர்பான முழுமையான விவரங்களை நான் இந்த காணொலியிலே வைத்திருக்கிறேன். அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2025 ஆண்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சாம்பியன் ட்ரோஃபி இரண்டு நாடுகள், ஒன்று பாகிஸ்தான், அதே போன்று துபாய். மிக முக்கியமாக சாம்பியன் ட்ரோஃபி பாகிஸ்தானிலே தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. 190% போட்டிகள் பாகிஸ்தானிலே தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த சாம்பியன் ட்ரோஃபி நடத்துகின்ற முழு உரிமையும் பாகிஸ்தானுக்கு மாத்திரமே இருக்கின்றது என்ற அந்த வகையிலே இந்த சாம்பியன் ட்ரோஃபியிலே பாகிஸ்தான் அணி நேற்றைய தினம் பங்களாதேஷினுடைய தோல்வியோடு பாகிஸ்தான் அணியும் இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் இருந்து 2025 ஆண்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் இருந்து வெளியேறி இருக்கின்றது. இவர்கள் 2017 ஆண்டு இறுதியாக இடம்பெற்ற சாம்பியன் ட்ரோஃபியிலே கிண்ணத்தை இந்திய அணிக்கு எதிராக விளையாடி கிண்ணத்தை சுவீகரித்திருந்தார்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. பாகிஸ்தான் அணி சாம்பியன் ட்ரோஃபியை விட்டு வெளியேறின பிற்பாடு இந்த சாம்பியன் ட்ரோஃபி ஒரு சப்பண்டு ஒரு போட்டியை போன்று, அதாவது ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு போட்டியாக இருக்கும். காரணம் குறிப்பாக பாகிஸ்தானே இல்லை. அப்ப நம்ம எப்படி இந்த நியூசிலாந்து விளையாடுறதையும் அங்கால ஆஸ்திரேலியா விளையாடுறதையும் அங்கால பங்களாதேஷ் விளையாடுறதையும் ஆப்கானிஸ்தான் விளையாடுறதையும் நாங்க பார்ப்போம்னு சொல்லி போட்டு பாகிஸ்தான் ரசிகர்கள் குறிப்பாக இந்த போட்டியினை பார்வையிட வருவது மிக மிக குறைவாக கூட இனி வரக்கூடிய போட்டிகளில் அப்படி அமைய அதிகமாக வாய்ப்பு இருக்கின்றது. இது எப்படி நடந்ததுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணமாக அமைந்தது நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி. அதாவது பங்களாதேஷ் வெர்சஸ் நியூசிலாந்து. ஏற்கனவே பாகிஸ்தான் 99% வெளியாகிவிட்டது. ஆனால் ஒரு சின்ன சந்தர்ப்பம் இருந்தது. பங்களாதேஷ் நியூசிலாந்தை வெற்றி பெறுமாக இருந்தால் ஒரு சின்ன சந்தர்ப்பம் பாகிஸ்தானுக்கு இருக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அதெல்லாம் நியூசிலாந்து வீரர்கள் தவிடுபடியாக ஓடுங்களா ஊட்டுகளுக்கு உங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பமே இல்லை, எல்லாரையும் வெளியேற்றி விட்டது. தற்பொழுது அதாவது இந்த ஏ குரூப்பை பொறுத்தவரையிலே இந்தியாவும் நியூசிலாந்தும் அரையிறுதிக்கு செல்ல இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்திய ரசிகர்கள் அதே போன்று நியூசிலாந்து அணியினுடைய ரசிகர்கள் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பங்களாதேஷ் வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளுக்கான போட்டி. இந்த போட்டியிலே முதல்ல துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 236 ஓட்டங்கள். அதற்கு முன்பதாக பங்களாதேஷ் அணி தொடர்பாக நான் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதாவது பங்களாதேஷ் அணி ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பங்களாதேஷ் அணியுடைய தலைவர் நஜிமுல் ஹுசைன் ஷாந்தோ தெரிவித்திருந்தார், இம்முறை சாம்பியன் ட்ரோஃபியை இம்முறை இடம்பெற சாம்பியன் ட்ரோஃபியை நாங்க தூக்குறோம்லேண்டு கங்கணம் கட்டி கொண்டு திருந்தார். ஆனால் அவர்கள் தான் தற்பொழுது இரண்டாவது அணியாக வெளியேறி இருக்கின்றார்கள் இந்த சாம்பியன் ட்ரோஃபியிலே. பங்களாதேஷ் அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட அணிக்கு 236 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 9 விக்கெட்டினை இழந்து 50 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பங்களாதேஷ் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஹசன் 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த ஆரம்பத்தில் படவீரர் 24 பந்துகளுக்கு ஒரு 4 ஓட்டம் 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 100 தான். அதே போன்று நஜிமுல் ஹுசைன் ஷாந்தோ 77 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்திய அணிக்கு எதிராக பெரிதாக ஓட்டங்களை பெற்றுக் கொள்ளவில்லை. 110 பந்துகளுக்கு 4 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் மிக 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 குறைவாக இருந்தது. 70 தான் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது. அதே போன்று மிராஜ் 13, தௌஹீத் ஹிரிடோய் இந்திய அணிக்கு எதிராக சதமடித்த தௌஹீத் ஹிரிடோய் இந்த போட்டியிலே 7 ஓட்டம். அதே போன்று முஸ்தபிசுர் ரஹீம் 2 ஓட்டம், முகமதுல்லா 4, ஜாக்கர் அலி 45 ஓட்டங்களை பெற்றிருக்கும் பொழுது டொம் லெதம் ரன் அவுட் முறையிலே அவரை ஆட்டமிழக்க செய்திருந்தார். 55 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 6 ஓட்டம் மடங்களாக. அதே போன்று ரிஷப் ஹுசைன் 26, தஸ்கின் அகமது 10 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பங்களாதேஷ் அணி மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 236 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 9 விக்கெட்டுகளை இழந்து 50 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை. இம்முறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சாம்பியன் ட்ரோஃபியில மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இடம்பெற்ற போட்டிகள் அத்தனையும் குறிப்பாக 6 போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 6 போட்டிகளிலும் சதம் அடிக்கப்பட்ட போட்டிகளாகத்தான் இருக்கின்றது. ஒரு போட்டிகள் கூட சதம் அடிக்கப்படாத ஒரு போட்டிகளாக இடம்பெறவில்லை. நியூசிலாந்து பந்துவீச்சு படுத்தியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மெட் ஹென்ரி 9 ஓவர் பந்து 57 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் நீக்கப்பட்டிருந்தார். அதுபோல மிச்சல் பிரைஸ்வால் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி 10 ஓவர்கள் பந்து வீசி
26 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 240 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து 46.1 பந்து வீச்சு பிரதியில். நியூசிலாந்து அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வில்லியம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 0 ஆட்டமிருந்து வெளியேறினார். அதே போன்று கொன்வே அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்தார். 45 பந்துகளுக்கு 6-4 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் மிக மிக ஸ்லோவாக இருந்தது. 66.7 இருந்தது. அதே போன்று கேன் வில்லியம்சன் 5, ரச்சின் ரவீந்திரா மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடினார். அதாவது சர்வதேச போட்டியில் தன்னுடைய ஒரு நாள் சர்வதேச போட்டியில் தன்னுடைய 4வது சதத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 112 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 105 பந்துகளுக்கு 12, 4 ஓட்டம், 1 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 105க்கு மேலே வச்சு தான் துடுப்படுத்தாடினார். 106.7 இருந்தது. அதே போன்று டொம் லதம் 55 அரை சதத்தினை பெற்றிருந்தார். 76 பந்துகளுக்கு 3, 4 ஓட்டம், ஸ்ட்ரைக் ரேட் மிக மிக குறைவாக இருந்தது. 72.4 இருந்தது. அதே போன்று பிலிப்ஸ் ஆட்டமிழக்காமல் 21 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 28 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 6 ஓட்டம் அடங்கலா. மிச்சல் பிரைஸ்வால் 11 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 13 பந்துகளுக்கு ஆட்டமிழக்காமல் 4 ஓட்டம் அடங்கலாக. இந்த போட்டியிலே நியூசிலாந்து அணி வெற்றி வாகை சூடிக்கொண்டார்கள். 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியிலே நியூசிலாந்து அணி வென்றிருந்தார்கள். நியூசிலாந்து அணி வென்றதன் காரணமாக சாம்பியன் டிரோபியிலிருந்து பாகிஸ்தான், அதனை நடத்துகின்ற பாகிஸ்தானும் அதே போன்று பங்களாதேஷ் 2வது அணியாக சாம்பியன் டிரோபியில் இருந்து வெளியேறுகின்றது. இந்த குரூப்பில் ஏஐ நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் இந்த ஏ குரூப்பில் இந்தியாவும் அதே போன்று நியூசிலாந்தும் அரையிறுதிக்கு செல்ல இருக்கின்றார்கள். இதே போல மற்றொரு சூப்பரான சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் உங்களது விடைபெற்று செல்லும் ஆர்ஜி ஆசிரியர். வணக்கம் நேயர்களே.